ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி நினச்சி பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் அடிக்கடி நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு உங்கள் சம்மந்தப்பட்ட உலகம் சம்மந்தப்பட்டதை நினைக்கக்கூடாது. ஏசப்பா என்னெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களோ அதை தான் நீங்கள் அடிக்கடி என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். மற்றவங்க உங்கள்கிட்ட சொன்னதை நீங்கள் அடிக்கடி நினச்சி பார்க்குறத காட்டிலும், அல்லது உங்களை சுற்றி என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிற காரியங்களை நீங்கள் நினச்சி பார்க்குறத காட்டிலும், வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுது. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் பேசின அந்த வசனம் என் கூட என்ன பேசுது, இதை தான் நீங்கள் என்ன செய்யணும், நினச்சி பார்க்கணும். இப்போ இங்கே என்ன சூழ்நிலை அப்படின்னா, ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த நோக்கம் நிறைவேறுகிறது. ஆமென். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? தன்னையே அர்ப்பணிக்கிறதுக்கு தான் வந்தார், உயிரை கொடுக்கறதுக்கு தான் வந்தார். அதை மிக தெளிவாக தன்னை பின்பற்றின சீஷர்கள்ட்ட, அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் கிளியராக சொல்லியிருந்தார். பாடுபடுதலை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்துலாம் ஆண்டவர் பேசியிருந்த போதிலும், இப்போ இயேசுவை அவங்க கண்கள் காண சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். இயேசு மரித்து போனது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு அவரை ஓய்வு நாள் சமீபமாக இருந்ததுனால வேகமாக என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ இறுதி மரியாதைக்குன்னு செய்ய வேண்டியதை முழுமையாக அவங்களால என்ன செய்ய முடியல. ஆகவே வெயிட் பண்ணுறாங்க, ஓய்வு நாள் முடியட்டும். இயேசு மரித்து 3ஆவது நாளில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சில சகோதரிகள் என்ன செய்கிறாங்க, நாம் அதிகமாக நேசித்த இயேசுவுக்கு நம்மளால் இறுதி மரியாதையை சரியாக செய்ய முடியல. அதனால அந்த விட்ட குறை தொட்ட குறை இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் என்ன செய்வோம், செஞ்சிருவோம் சொல்லிட்டு அதிகாலையில் இருட்டில் ஓடி வராங்க கல்லறைக்கு. வந்தால் கல்லறை எப்படி இருக்கு, திறந்த நிலையில் இருக்கு. 2 வெண் வஸ்திரம் தரித்த வாலிபர்களை போல தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்க, உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தா அது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. அப்படியே அவங்க தேடும்போது அங்கே யாரும் இல்லை, இயேசு இல்லை. அதனால தான் அந்த தூதர்கள் இப்போ அவங்ககிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் மரித்தோரிடத்தில் வந்து உயிரோடு இருக்கிறவரை தேடுகிறது என்ன? அவங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி நினைக்கிறாங்க, நிற்கிறாங்க. அதனால தான் அந்த தூதர்கள் அவங்கள பார்த்து திரும்ப சொல்கிறாங்க, மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும், அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருக்கும்போது உங்கள்கிட்ட சொன்னார் பார்த்தீங்களா, நீங்கள் அதை நினச்சி பாருங்கன்றான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இயேசுநாதர்கிட்ட கேட்ட போதனைகளில் மிக முக்கியமானதை மறந்துட்டாங்க. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது ரொம்ப முக்கியம். இதை மறந்துட்டாங்க. இதை ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா இந்த இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் எங்கே பார்க்கறது, எப்படி பார்க்கறது, அப்படி தான் அவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய தேடல் என்ன செஞ்சுருக்கும், இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க நினச்சி பார்க்க வேண்டியதை என்ன செய்யலை, நினச்சி பார்க்கல. தெய்வ பிள்ளைகளே, நாமும் இதே போல தான். எவ்வளோதான் போதனையை கேட்டாலும், எவ்வளோதான் பிரசங்கங்களை கேட்டாலும், எவ்வளோ வல்லமையான கிரியைகளை நம்முடைய கண்கள் கண்டாலும், நம்முடைய கண்ணுக்கு முன்னாடியே அற்புதங்கள் அடையாளத்தோடு நடந்தாலும், நமக்கு சில நேரத்தில் நினைவில் வைத்திருக்க வேண்டியது என்ன செஞ்சிருது, மறந்துடுறதுனால தான் நம்ம செய்ய வேண்டியதை என்ன செய்யறதில்ல, செய்யாமல் வேறு என்னெல்லாமோ என்ன செஞ்சிட்ருக்கோம்,
செஞ்சிட்டு இருக்கோம். அதனால தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் நீ என்ன தேடுறீங்க? அப்போ அவர் உங்களுக்கு சொன்னதை நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னதில், அவர் பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் அப்படின்னு இருக்கிறதுல நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் அதில் குறிக்கப்படுகிறது. அப்போ நாம் இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் இதை கண்டிப்பாக நினைக்கணும். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நாம் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் என்ன செய்கிறோம்? அனுஷ்டிக்கிறோம். அதில் நம்ம அதிகமாக நம்ம நினைவு கூறுகிறது எது? அவருடைய பாடுகள், அவருடைய மரணம். இதை நம்ம என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ம நினைவு கூறுகிறோம். அந்த நேரம் மட்டும் நினைவில் வச்சுட்டு மற்ற நேரம் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்போ பாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறார், எப்பா இதெல்லாம் நடக்க வேண்டியது. பேதுரு அவரை தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது, இனிமேல் இதை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாதுன்றோம். அப்படி ஒரு காரியம் நடக்க நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? விடவே மாட்டோம் அப்படின்றோம். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா அவனுக்கு புரியும்படியாக சொல்கிறாரு, இதெல்லாம் நடக்க வேண்டியது, இதெல்லாம் யாரால் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இதற்காகவே நான் என்ன செஞ்சேன்? அனுப்பப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சில பாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டியது அவசியமாக என்ன செய்யும்? இருக்கும். அதனால தான் பைபிளில் வாசிக்கும் போது இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சில வார்த்தைகளெல்லாம் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ என்ன செய்யும்? சிரிக்கும். ஆனால் அது கொஞ்ச காலம்தான். ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாக மாறும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சில பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது இதை நினைக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, கலிலேயாவில் வச்சு அவங்களுக்கு சொன்னார்ல, அதை மாதிரி வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார், அதை நினைக்கணும். அல்லது ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? பேசியிருப்பார். சில பாடுகளை குறித்த தியான செய்திகளை நீங்கள் கேட்கும்போது அதன் வழியாக நம்ம கடந்து போக வேண்டியது அவசியங்கிறத கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார்? அந்த வார்த்தையில் உணர்த்தி இருப்பார். ஏன்னா பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல், அது வழி விசாலமானது கிடையாது. அது எப்படிப்பட்ட வாசல்? இடுக்கமும், ஆமாம், நெருக்கமான ஒரு வாசல். அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் அவர்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த சிலுவை என்ன செய்யணும்? சுமந்து தான் ஆகணும். அவரை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து அப்படி தான் ஃபாலோ என்ன செய்யணும்? பண்ணணும். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் பாடுகளே வராது அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. பாடுகள் வந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இதை நினைக்கிறோம். ஏன்னா பாடுகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாடுகளை சகிக்க நமக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பாடுகள் தேவனுக்கு மகிமையாக மாறுவதற்கு நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறார்? உருவாக்குகிறார். இப்படி பல காரியங்களை நீங்கள் அதை அறிந்து நடக்கணும். தீமோத்தேயுவில் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை, இயேசுப்பட்ட பாடுகளை நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவருடைய பாடுகளில் முதலாவது அவர் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார். தவறான பழிகள் அவர் மேல் என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டது. அநேக பொய் சாட்சிகள் அவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? நிறுத்தினார்கள். அவர் செய்யாததை செய்ததாகவும் அவர் சொல்லாததெல்லாம் சொன்னதாகவும் என்ன செஞ்சாங்க? அவரை குற்றம் சாட்டினார்கள். நியாய விசாரணைக்காக அங்கும் இங்கும் அவர் என்ன செஞ்சாங்க? அலைக்கழித்தார்கள். அவருடைய கண்ணை கட்டிட்டு அவருடைய தலையில் என்ன செஞ்சாங்க? குட்டினார்கள். அவரை காரி உமிழ்ந்தார்கள். கோலினால் அவருடைய சிரசில் அடித்து, உன்னை அடித்தது யாரு? ஞான திருஷ்டினால் சொல்லு அப்படின்னாங்க. அவருடைய வஸ்திரங்களை கலற்றி அவரை அவமானப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. வாரினால் அவரை ஒரு குற்ற
குற்றவாளியை, ஒரு துரோகியை ட்ரீட் பண்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? அடித்து துன்பப்படுத்தினார்கள். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்லக்கூடுமா அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்ட இயேசுவை ஒரு துரோகியை போல, ஒரு நீசனை போல, ஒரு குற்றவாளியை போல அவங்க என்ன செஞ்சாங்க? நடத்தினார்கள். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அவர் சந்திச்ச பாடு. கல்லர்களுக்கு மத்தியில் அவரை வச்சு என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அன்னைக்கு யார் அறைவாங்க அப்படின்னா தேச துரோகியை தான் என்ன செய்வாங்க? அறைவாங்க. ஒரு தேசத்திற்கு எதிராக கலவரம் பண்ணி அந்த ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு மனுஷனை தான் அப்படிலாம் என்ன செய்வாங்க? இவன் உயிரோடு இருப்பதற்கு தகுதியே கிடையாது. இவனுக்கு கொடுக்கிற தண்டனையை மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன வரணும்? பயம் வரணும். இப்படிப்பட்ட தவறை இனிமேல் அவங்க என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி அவமானப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அந்தரத்தில் தொங்க விடுறது தான் அந்த காரியம். அப்படிப்பட்ட பாடு யாருக்கு இருந்துச்சு? ஏசப்பா. அப்போ நீங்களும் நானும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம மேலே அநியாயமான பழிகள் சுமத்தப்படும் போது, வீணான குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே வைக்கப்படும் போது, மற்றவர்களால் காரணமே இல்லாமல் அவமானப்படுத்தப்படும் போது, தேவையில்லாத வழக்குகள் நம்ம மேலே பதியப்படும் போது, அல்லது நம்மையே நம்முடைய பெயரையே கலங்கப்படுத்துவதற்கு ஏதுவா நம்மளெல்லாம் வீதியில் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி சில காரியங்கள் செய்யப்படும் போது, நீங்கள் உடனே இயேசு என்னை கைவிட்டுட்டாரு, இயேசு என்னையை மறந்துட்டாரு, ஆண்டவர் சத்துரு கையில் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாருன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? முறுமுறுத்திடக்கூடாது. அவர் உங்களுக்கு சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அதிக மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது பாடுகளின் வழியாக கடந்து போகிறோன்னா கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இந்த வழியாக இயேசு கடந்து போனதுனால ஆண்டவர் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார்? உயர்த்தி இருக்கிறார். அப்போ பாடுபடுகிற தேவ பிள்ளைகள், சோதிக்கப்படுகிற உங்களுக்கு, பாடுபடுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய எப்படி இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. பாடுகளின் வழியாக கடந்து போகும்போது அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க, அவருடைய உதவியை கேளுங்க, அவரிடத்திலிருந்து கிடைக்கும் பலனை என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த பாடுகளை கடந்து செல்ல அது நமக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு பாடுகள் அவர் பட்டபோது அவருடைய சரீரம் என்ன செய்யப்பட்டது? பிக்கப்பட்டது. அப்படிதானா? அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதுனால அந்த சரீரத்திலிருந்து எல்லா ரத்தமும் என்ன செஞ்சது? வெளியேறியது. அப்போ நீங்கள் பலவீனப்படும் போது, சரீரத்தில் சுகவீனப்படும் போது அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமடைகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நீங்கள் அதை நினைக்கணும். அவருடைய பாடுகளை நினைக்கும் போது அந்த பாடுகளின் நிமித்தமாய் அவருடைய சரீரத்தில் உண்டான காயம் எதற்காக? என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, என்னுடைய சுகத்திற்காக. ஏன்னா அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை மாத்திரமல்ல நோய்களையும் சுமந்தார். அல்லேலூயா. சரீரத்தில் நம்ம பலவீனப்படும் போது, பாதிக்கப்படும் போது, வியாதி நம்மை தாக்கும் போது நீங்கள் நினைக்க வேண்டியது அவருடைய பாடுகளை. அதை நினைச்சு அவருடைய தழும்புகளை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே உந்தன் தழும்புகளினால் என்னை குணமாக்கும், நீங்கள் ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை என்ன செய்வார்? தருவார். அவர் சிலுவையை சுமந்தார். பைபிள் சொல்றது அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எதை சுமந்தாரா? நம்முடைய துக்கம். அப்போ உங்கள் மனசு துக்கப்படுது, வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, ஏதோ ஒரு விதமான அழுத்தம் உங்களுக்கு இருக்குது. சில காரியத்தை பார்க்கும்போது அல்லது கேட்கும்போது, சில காரியம் நடக்கும்போது அப்படின்னா நீங்கள் இதை நினச்சி, ஆண்டவரே என் துக்கத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? சுமந்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைங்க. உங்கள் பாரம்லாம் அப்படியே அவர் மேலே இறக்கி வைக்கப்படும். அந்த துக்கம் உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? உடனே மாறிடும். அதுக்கு தான் நினைக்க சொல்லுது, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதோ அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை நீங்கள் நினைக்கிறதுனால உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விடுறதுக்கு இல்லைங்க. இது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை உண்டாக்கும், மாற்றத்தை உண்டாக்கும், ஒரு புதுமையை அது உண்டாக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்கள், அவருடைய மரணம்
அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. அப்போ நம்மளை நித்திய மரணத்திலேருந்து அவர் என்ன செய்கிறார்? மீட்கிறார். அப்போ நாம் மரித்தாலும் மறுபடியும் என்ன செய்வோம்? உயிரோடு எழும்புவோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை தான் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நமக்கு என்ன செய்யுது? சொல்லி தருது. அப்போ நீங்கள் அதை நினைக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை என்ன செய்யுது? இருக்குது. எதுக்கு ஆண்டவர் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்? என்னை விசுவாசித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்ன கொடுப்பேன்? நித்திய ஜீவனை கொடுப்பேன். கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிமையின் நம்பிக்கை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். நம்முடைய உலக வாழ்க்கையோடு நம்முடைய காலம் முடிகிறது அல்ல. நமக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு மெய்யான வாழ்க்கை என்ன செய்யுது? துவங்குகிறது. ஆமென். நீங்கள் அதை நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு மகிமையான நம்பிக்கையை கர்த்தர் இதன் மூலமாய் தருகிறார். அதுக்கு தான் இதை நினைக்கணும். இந்த சீசர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க இயேசுவின் மரணத்தோடு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒரு பூட்டப்பட்ட ரூமுக்குள்ளே பயந்து போய் உட்காந்துக்கிட்டாங்க. 2 சீசர்கள் எம்மாவூருக்கு போகிறாங்க. அவங்க பேசிகிட்டே போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலை எப்படியாவது மீட்பார்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் அவருக்கே இந்த கதியா ஆயிட்டு, அவரே செத்து போயிட்டார். அதனால் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கை இழந்து போய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். 2 பேருடைய முகத்துலேயும் அருளே இல்லை. 2 பேருடைய முகத்துலேயும் துக்கம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த 3ஆம் நாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க நினச்சிருந்தாங்கன்னா எப்போ அந்த 3ஆம் நாள் வரும்னு நினைச்சுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க. அந்த 3ஆம் நாளுக்காக அவங்க என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. ஆனால் அவங்க யாரும் 3வது நாளுக்காக என்ன செய்யலை? காத்திருக்கலை. ஏன்னா அவர் கலிலேயாவில் இருக்கும்போது அவர் சொன்னதை அவங்க மறந்துட்டாங்க. அப்போ தேவ பிள்ளைகள் அவரை ஆராதிக்கிற நாம ஒவ்வொரு முறை ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கணும், இயேசு கிறிஸ்து எப்போனாலும் என்ன செய்யலாம்? வரலாம். அல்லது என்னுடைய முடிவு எப்போனாலும் என்ன செய்யலாம்? சம்பவிக்கலாம். எது முந்தினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. எனக்கு ஒரு மகிமை நம்பிக்கை இருக்குது. நான் உயிரோடு இருக்கும்போது இயேசு வந்தார்னா ஒரு இமை பொழுதில் நான் மறுரூபமாவேன். ஒருவேளை நான் மரித்த பிறகு இயேசு வந்தார்னா உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் அவரை பார்ப்பதற்கு முன்பு நான் அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை நீங்கள் உடையவர்களாக இருக்கணும்னா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா. இதை நினைக்கிறதுக்கு இவங்க தவறுனதுனால தான் அவங்க வாழ்க்கையே சோகமாக இருந்துச்சு. அவங்க வாழ்க்கையே பயம் நிறைந்ததாக இருந்துச்சு. அவங்க நினச்சிட்டாங்க இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை, எல்லாம் கேள்விக்குறியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை பூட்டிட்டு உள்ளே என்ன செஞ்சுட்டாங்க? உட்கார்ந்துட்டாங்க. இவங்க வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்கார வேண்டிய ஆள்களோ? உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியும். அப்போ பாருங்கள், நீங்கள் நினைக்க வேண்டியதை நினைக்கலன்னா முடங்கிடுவீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நினச்சி பார்க்கலன்னா உங்களுக்கு முன்பாக ஒரு பறந்து விரிந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதே உங்கள் கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நீங்கள் நினைக்க மறந்துட்டீங்கன்னா உங்கள் வாசலை நீங்களே பூட்டிடுவீங்க. உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வாசலெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு முன்பாக அவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்? அல்லேலூயா. என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய ஒரு பெரிய திட்டம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நிறைவேறணும்னா அவர் என்ன சொன்னாரோ அதை நான் நினைக்கணும். அப்போ பைபிளை ஏன் வாசிக்கிறோம்? எதுக்கு பிரசங்கத்தை கேட்குறோன்னா எதுக்கு? கடமைக்கா? டெய்லி காலையில் ஒரு அதிகாரம் வாசித்தேன் பாஸ்டர். சிலர் சொல்கிறாங்க இந்த பக்கம் ஒரு தாள் அந்த பக்கம் ஒரு தாள் என்ன செஞ்சேன்? வாசித்தேன். அல்லேலூயா. எதுக்கு? எப்படியாவது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை வாசித்து முடிக்கணுங்கிறதுக்காகவா பைபிள் வாசிக்கும்? உங்களுக்கெல்லாம் பிரசங்கம் எதுக்கு செய்யப்படுது? ஆராதனைக்குன்னு வந்தால் அதில் ஒரு பகுதி செய்தி பிரசங்கம். அதனால் நீங்கள் பண்ணுறீங்க, நாங்கள் உட்காந்து என்ன செய்கிறோம்? கேட்கும். அவ்வளோதான். அப்படியா? இல்லை. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்ம நினைக்கணும். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். ஒரு தேவனுடைய மனிதன் மூலமாக ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது தான் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நீங்கள் கேட்டு அதை அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. அதை கிரகித்து அதை உள்ளே வச்சு, இந்த மாடு பாருங்கள் புல் மேயும் போதெல்லாம் என்ன செஞ்சிடும்?
அது வெளியே மேய்ஞ்சிட்டு வந்துடும். திரும்ப அது தொழுவத்தில் போட்டு நீங்கள் அடைச்சதுக்கப்புறம் அது திரும்ப அதை எடுத்து என்ன செய்யும்? அசை போடும். அதை மாதிரி நீங்கள் வாசிக்கிற வசனமாக இருந்தாலும் சரி, கேட்கிற செய்தியாக இருந்தாலும் சரி, அதை திரும்ப எடுத்து என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்படி நினச்சி பார்த்தா தான் உங்கள் பயம் நிறைந்த சூழ்நிலையில் பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்க ஞாபகம் வரும். என் நீதியின் வலது கரத்தினால் ஒன்று தாங்குவேன். அதை நீங்கள் நினச்சாதான் அந்த தைரியம் என்ன செய்யும்? வரும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு நினைவில் இருந்தால் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன வராது? பயம் வராது. என் சத்துருக்களுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர் அப்படிங்கிற வசனம் ஞாபகத்து வந்தால் தான் சத்துரு கையில் நான் மாட்ட மாட்டேன், சத்துரு என்ன தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு. அந்த வார்த்தையை நீங்கள் நினச்சாதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். அப்போ வசனத்தை வாசித்தாலும் சரி, அந்த வசனத்தை செய்தியாக நீங்கள் கேட்டாலும் சரி, இயேசு கலிலேயாவில் இருக்கும்போது சொன்னதை இந்த அக்காமார்கள்லாம் மறந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்படி மறந்துட்டீங்கன்னா செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்ய தேவையில்லாததெல்லாம் செஞ்சிட்ருப்போம். இவங்க செய்ய வேண்டியது வேகமாக வாங்க, நம்ம ஏசப்பா 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவோன்னு சொன்னாங்க. அதனால் அந்த கல்லறையை கண்டிப்பாக அவர் திறந்து வெளியே என்ன செஞ்சிருப்பார்? வந்திருப்பார். அவர் வரும்போது நம்ம அதை போய் என்ன செய்யணும்? பார்க்கணுன்னு ஓடி வந்திருக்கணும். ஆனால் அப்படி ஓடி வராமல் அவருடைய மரித்த சரீரத்திற்கு மீதி செய்கிற வேண்டிய காரியத்திற்காக ஆயத்தம் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க? வராங்க. அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவர் சொன்னதை நினைக்காம இருந்தோம் அப்படின்னா அவர் சொல்லாததெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? செஞ்சிட்ருப்போம். நீங்கள் அது என்னதெல்லாம் நீங்களே நினச்சிக்கோங்க. அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்கள். அப்போ நாம் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என்ன செய்ய வேண்டாம்? செய்ய வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது அவர் என்ன சொன்னாரோ அதை நினச்சிப்போம். திடன்கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன் கூட நான் இருப்பேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நான் உன் கூட இருக்கிறனால நீ உலகம் எங்கும் போய் எல்லாத்தையும் என்ன செய்? சொல்லு. பிசாசின் தலையை நசுக்க, தேள்களை மிதிக்க, சர்ப்பத்தை எடுக்க, நோய்களை குணமாக்க நான் உனக்கு என்ன கொடுக்குறேன்? அதிகாரம் கொடுக்குறேன். இப்படிலாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு பயம் இருக்காது, உங்களுக்கு துக்கம் இருக்காது, உங்கள் வாழ்க்கை சோகமயமாக என்ன செய்யாது? இருக்காது. நீங்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்கொள்வீர்கள். ஆமே. நாளைய தினத்தை ஒரு நிச்சயத்தோடு சந்திப்பீர்கள். ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், ஒரு புதிய நாள் தான். அந்த புதிய நாளை சோகமாக தான் சந்திக்கிறாங்க, வேதனையோடு தான் சந்திக்கிறாங்க. புதிய நாள் புதிய கிருபையோடு அவர் நமக்காக காத்திருக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ நீங்கள் அதை நினச்சி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அந்த நாளை சந்திக்கலாம், சந்தோஷமாக அந்த நாள் ஃபுல்லாக வாழலாம், சந்தோஷமாக ஒவ்வொரு சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம், சந்தோஷமாக பள்ளங்களை நீங்கள் தாண்டலாம், சந்தோஷமாக உயரங்களை நீங்கள் தாண்டலாம், சந்தோஷமாக ஆறுகளை கடக்கலாம், சந்தோஷமாக அக்கினியில் நடக்கலாம், சந்தோஷமாக எதிரி உங்களுக்கு விரோதமாக புறப்பட்டு வந்தாலும் அவனை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அல்லேலூயா. ஏன்னா அவர் உங்களுக்கு சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொன்னாரோ அது சத்தியம், அது மாறாது. அவர் சொன்னது அப்படியே நடக்கும். நம்ம அதெல்லாம் மறக்கவே கூடாது. வசனம் என்ன சொல்லுதோ அதை நினைத்து அதன்படி உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்கள் நினைக்கணும். ஆண்டவர் உங்கள் பாடுகள் மூலமாக, மரணம் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு ஒரு மகிமை நம்பிக்கை இருக்கு. இந்த உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. எங்களுக்கு ஒரு இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் எங்களை நடத்துவார். இதெல்லாம் எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே. இதெல்லாம் நீங்கள் சொன்ன வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் உறுதி ஆண்டவரே. அவங்க நீங்கள் சொன்னதை நினச்சி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க.
நீங்கள் சொன்னதை எதையும் நாங்கள் மறந்துடக்கூடாதுப்பா. நீங்கள் சொன்னதை மறந்துட்டு தேவையில்லாத செயல்களெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாதுப்பா. வீணான கவலைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாதுப்பா. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை நினச்சி வாழ எங்களுக்கு கிருபை தான். இந்த பிள்ளைகளெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.